இந்த மாதிரி படம் தான் ஓடிடியில் பார்க்கணுன்னு நிறைய ஆடியன்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி படத்தையும் தேட்டரில் வந்து பார்க்கணும். சசிகுமாருக்கு நேஷனல் அவார்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி குட்டி பையன் ஒருத்தன் இருப்பான், சசிகுமாரோட சிம்ரனோட செகண்ட் சன் ஒருத்தன். என்னமா ஆட்டம் போடுவான். ஓ மை குட்னஸ். சும்மா சண்டை கிண்டன் எடுக்காம இது பார்க்கறது வந்து உண்மையில ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, போய் பாரு. கண்ணு கலங்கியிருக்கா, எமோஷனலாக தான் இருக்கு ப்ரோ. அந்த ஃபீல்லேருந்து வரோம், டக்குன்னு அதை பற்றி பேச முடியல எனக்கு. அப்புறமா டைம் வேணும். படம் நல்லா இருக்கு, அன்பை போதிக்கிற மாதிரியான கருத்து தான். யாரும் அகதி இல்லை அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி படம் தான் ஓடிடியில் பார்க்கணுன்னு நிறைய ஆடியன்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி படத்தையும் தேட்டரில் வந்து பார்க்கணும். சும்மா நம்ம பெரிய கமர்ஷியல் படம் 100 கோடி 200 கோடி அதனால ஆடியன்ஸ்க்கு என்ன பிரயோஜனம்? நல்ல கருத்துக்கள் இருக்க மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணால் தான் நல்ல படம் நிறையா வரும். அதனால் எல்லோரும் வந்து பாருங்கள். மியூசிக் சூப்பராக இருக்குது. அந்த எமோஷனலான ஃபீலெல்லாம் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுக்குது. ஆனால் என்ன காமெடி அங்கங்கே இருக்குது. அந்த ஃபுல் ஃபீலிங்லேயே இருக்கிறப்போ டக்குன்னு காமெடி வருது. பட் நல்லா தான் இருக்குது. டயலாக்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்குது. படம் வந்து ஒரு எல்லாருமே வந்து பார்க்கலான்றனே, ஃபேமிலியோட வந்து தைரியமாக பார்க்கலாம். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க எல்லாருமே கிளியராக ப்ளே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மெசேஜானா ஹியூமனிட்டி தான். எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இருக்கிற சண்டை படத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, அவ்வளோதான். நல்லா இருக்கு. சசிகுமாருக்கு நேஷனல் அவார்ட் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கதைக்கிறாங்கன்ற வேர்டை ரொம்ப பாப்புலர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஈழத்தமிழ்ல அது ஆக்சுவலாக அவங்க வந்து நம்ம நாட்டுக்கும் அந்த ஸ்ரீலங்கனுக்கு ரொம்ப உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் நல்லா தெரியும். எமோஷனல்ன்றது எல்லா சீனுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். சூப்பர் படம். கண்டிப்பாக பாருங்கள், எல்லாரும் நல்லா இருக்கும் ப்ரோ. படம் எமோஷன் சொல்கிறத விட ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம். கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்கும். நல்ல ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியோட பார்க்க அந்த அளவுக்கு அது ஓவரா டீப்பா இல்லை, பட் நல்லா இருக்கு. எல்லா கேரக்டர்ஸுமே கனெக்ட் ஆக முடியுது. நல்ல நார்மல் கேஷுவலான மூவியா. படம் அருமையான படம். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு மனித நேயத்தை பற்றி நல்லா இருக்குது பிரதர். சென்டிமெண்டலாக எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சும்மா சண்டை கிண்டன் எடுக்காமல் இது பார்க்குறது வந்து உண்மையில ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு ஜாலியாக இருந்து. பசங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்க்கலாம். எமோஷ்னல்னா இப்போ லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காட்டி கொடுக்காம எல்லாருமே ஒரே மாதிரி இதுவாக நடந்துப்பாங்க. அதே மாதிரி அந்த காலனியில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு இதுவாகவே இருக்க மாட்டாங்க. யாருமே ஒருத்தர் பேசிக்காமல் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இவர் வந்ததுக்கப்புறம் அந்த காலனியில் எல்லாருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. நல்லா இருந்தது படம். சென்டிமெண்ட்லாம் இருக்கு. நல்ல ஃபீல் குட் மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். என்ன சொல்றது, ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட்டா இருந்துச்சு. அதாவது அழற இடங்கள்ல அவங்க வந்து ரொம்ப அழ வைப்பாங்க. அதே மாதிரி சிரிக்க வேண்டிய வச்சிருவாங்க, கடைசியில சிரிக்க வச்சிருவாங்க. அதாவது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகாட்சியாவும் எல்லாம் இருக்காது. பட் ரொம்ப ஃபீல் குட்டா இருந்துச்சு மூவி. லைக் ரொம்ப லைட் ஹார்ட்டடா தான் இருந்துச்சு. ஸோ நீங்க வரும்போது ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலோட வரலாம். அவ்வளவுதான். படம் முடியும் போது அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால லைக் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லைக் காஸ்டிங் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி குட்டி பையன் ஒருத்தன் இருப்பான், சசிகுமாரோட சிம்ரனோட செகண்ட் சன் ஒருத்தன். என்னமா ஆட்டம் போடுவான். ஓ மை குட்னஸ். பயங்கரமா இருந்துச்சு. அந்த பையனோட கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. ஐ திங்க் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு மூவி. அவங்க டச் பண்ண ட்ரை பண்ண எமோஷன்ஸுமே நல்லா கன்வே பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எந்த இடத்துலயும் ஓகே ரொம்ப அழுக வருது, நம்ம அழுதுகிட்டே இருப்போம். அந்த டைம்ல டக்குன்னு ஒரு சின்னதா ஒரு டைமிங் கொடுத்து யோகி பாபு ஆக்சுவலி மென்ஷன் பண்ணோம். கண்டிப்பா நடுநடுல தான் வருவாரு. பட் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அவர் வர இடத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது எல்லாமே லைக் எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹியூமரா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், லைக் என்ன சொல்றது, அதான் ஃபேமிலி, எல்லா ஃபேமிலிஸ் அண்ட் எல்லா ஏஜ் பீப்புளுமே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு படம். டைரக்டர் சூப்பரா எடுத்துக்காரு. ஆமா, அவர் டெபியூ டைரக்டர். நான் பயங்கரமா பண்ணிருந்தாரு. ஆக்சுவலி டைரக்டரோட அந்த இது பார்த்துட்டு தான் வந்தோமே நாங்க ரெண்டு பேருமே. ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல அவர் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அது பார்த்துட்டு தான் வந்தோம். படம் ரொம்ப நல்லாவும் எடுத்திருக்காங்க. எத்தனை வாட்டி வேணாலும் வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்த கூட லைட் ஹார்ட்டடா இருக்கு. ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்கு. ஃபேமிலிஸா வந்து பார்க்கலாம். எமோஷனல் அட்டாச்மெண்ட்னு அவ்வளோவா இல்லை சார். பார்க்கலாம், நம்ம ஜாலியாக போய் பார்க்கலாம். இப்போ எப்படி நம்மலாம் வந்து பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் பார்க்காம போய் இதில் வந்து போய் பார்க்கலாம், அது மாதிரி தோணும். போர் அடிக்காமல் போது பார்க்கலாம். அந்த குட்டி பையன் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கான். எமோஷ்னலாக ஆச்சு நிறையா சுச்சுவேஷனில். அந்த சர்ச் சீன் ஆகட்டும், அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்கங்கிற சீன், அது எல்லாமே எமோஷ்னலாக தான் இருக்குது. ரொம்ப ஃபீல் குட் மூவி. அதை எமோஷன், சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ஹியூமனிட்டி எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. காமெடியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் மெயினான அந்த பேக் போன். ஹோல் மூவியை இன்னும் நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்குறது மியூசிக். ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். நல்ல படம்.